ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஸ்பி கலட்டா ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு. ஸோ அதுக்காக வேண்டிக்கிட்டு கோவிலுக்கு பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். ஸோ கோவிலுக்கு போகும்போது நாங்கள் வீடியோ எடுக்க முடியல, பாப்பாவில் இருந்ததுனால. அதனால் கோவிலுக்கு போயிட்டு தான் வீடியோவே எடுத்தேன். ஸோ கோவிலுக்கு போனதும் பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொங்கல் வைக்கிற பானைக்கு குங்குமஞ்சாலாம் வச்சுட்டு, அப்புறம் அடுப்புலாம் பற்ற வச்சுட்டு, நல்லபடியாக அடுப்பு எரிய வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செம்ம வெயில். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்பவுமே அந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்க போவோம். ஆனால் நிழலாக இருக்கும், மேலே வந்து வெயில் படாமல் இருக்கிறதுக்கு அந்த ஷீட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் வேறு இடத்துல தான் செஞ்சோம். செம்ம வெயிலில் செஞ்சுட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. நிற்கவே முடியல அந்த இடம், அந்த மாதிரி வெயில். நாங்கள் ஒரு நிழலாக ஒரு இடத்த பார்த்து பக்கத்துலேயே செட்டில் ஆகிட்டோம். ஸோ பொங்கல் நல்லா பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த பொங்கல் ஒலை அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்காங்க பாருங்கள், சக்கச்சோதியாக எரிஞ்சிட்ருக்கு. என்ன நல்ல காரியம்னா வந்து என் தங்கச்சி வந்து கேக் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டால. ஸோ அதுக்காக அது நல்லபடியாக ஓப்பன் பண்ணதுக்காக பொங்கல் வைக்க கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் இது. ஒலை நல்லா கொதித்து நல்லா பொங்கி வழியுது. அன்றைக்கி பொங்கல் வைக்கிற போகிற அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, எனக்கு நைட்டு தான் நான் இப்போ நாளைக்கு பொங்கல் வைக்க போகிறோன்னா இன்றைக்கி முன்னாடி நைட்டு தான் எனக்கு தோணுச்சு, எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் பொங்கல் வைக்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா காலையிலேயே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் சொன்னேன், எனக்கும் தோணுச்சுமா பொங்கல் வைக்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். சரின்னு போயிட்டு பொங்கல் நல்லபடியாக வச்சோம். ஆனால் வெயில் தான், ஓவர் வெயில், பயங்கர வெயில் அடிச்சுது. எப்படியோ எங்கள் அம்மா சமாளிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு, அங்கே பாருங்கள் அவங்க கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுது. ஆனால் எப்படியோ சமாளித்து செஞ்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கோவிலுக்கு போனதுனாலே, அதுவும் பொங்கல் வைக்க போனதுனாலே ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஏன்னா ஸ்வீட் பொங்கல் எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க, சக்கரை பொங்கல். அந்த சக்கரை பொங்கலுக்கு எங்கள் ஃபேமிலி அடிக்ட்டு, அவ்வளோ டேஸ்டியாக செய்வாங்க. அதனால் நானும் ஓடிட்டேன். இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, நல்லா கையை நீட்டி ஆடி பியாடு. இங்கே பா என்ன பா, தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. அங்கே பார்த்தாரு, அங்கே பார்த்தாரு. இட்லி எப்படி இருக்கும்? தோசை தான் இப்படி இருக்கும்ல, தோசை, இட்லி. இட்லினா இப்படி தானே இருக்கும், குண்டா இட்லி. தோசை இப்படி வைக்கக்கூடாது, இப்படி. அங்கே பார்த்தாரு. ஏய் தோசை, தோசை, இட்லி, சாம்பார், சட்னி. அப்படி பாரு, அங்கே பார்த்தாரு. நான் பாரு, தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, தோசை, இட்லி, சாம்பார், சட்னி, தோசை, இட்லி, தோசை. அங்கே பாரு, அங்கே பாரு. நாங்கள் எப்பவுமே பொங்கல் வைக்க போனால் நாங்கள் ஃபேமிலியாக தான் போவோம். நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட், என் தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னுடைய லாஸ்ட்டு தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து தான் போவோம், என் பசங்க அப்படின்னு. இந்த வாட்டி வந்து எங்கள் அப்பா வரல, என் ஹஸ்பண்ட் வரல, என் தங்கச்சி ஹஸ்பண்டும் வரல. நானும் எங்கள் அம்மா, என் தங்கச்சி மட்டும் தான் போனோம். ஃபஸ்ட்டு தங்கச்சி. லாஸ்ட்டு தங்கச்சி வந்து வரல. அவளுக்காக தான் கோவிலுக்கு பொங்கல் வைக்க போனோம். ஆனால் அவளே வரல. ஏன்னா அவள் ஷாப்பில் இருப்பாள், கேக் ஷாப்பில். ஒர்க் அவளுக்கு அதிகமாக இருந்ததுனால வரல. ஸோ அதனால் நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். தன்வி பாருங்கள் அழகாக தூங்கிட்டா. எங்கள் 2 பாப்பாவும் தூங்கிட்டாங்க அங்கே போனதும். நாங்கள் கடைசியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. நல்லா முந்திரி பருப்பு, அப்புறம் திராட்சை அதெல்லாம் போட்டு, நெய்யெல்லாம் போட்டு செம்மையாக செஞ்சுட்டாங்க. நம்ம எப்போ எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் கோவிலுக்கு போவோம். அது மாதிரி தான் நாங்களும் கோவிலுக்கு வந்தோம். எல்லோரும் ஃபேமிலியாக போனாலே ஒரு ஹாப்பியாக இருக்கும், அதுவும் கூட. ஸோ இந்த வாட்டி நாங்கள் எங்கள் அப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட், என் தங்கச்சி ஹஸ்பண்ட், என்னுடைய தங்கச்சி, நாங்கள் 4 பேரை மட்டும் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அவங்கள மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். எல்லோரும் வந்து தான் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கோம். ஸோ நாங்கள் மட்டும் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்றதுல அவ்வளோ கூட்டம்,
பயங்கரமாக கூட்டம், உள்ளே கூட போக முடியாது அந்த அளவுக்கு கூட்டம், அந்த அளவுக்கு. ஸோ நாங்கள் வெளியவே பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். தண்ணி பாருங்க அழகா அந்த ஃபோனை பிடுங்கிறதுக்கு பார்த்துட்ருக்கா. சுற்றி சுற்றி வீடியோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தேன், அதை தவிர வேறு எதுவும் பண்ணலை நான். அப்புறம் பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயே பொங்கல் செஞ்சு முடிச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டோம். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா பயங்கர வெயில், கூட்டம், குழந்தைங்களாம் வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால் எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல சரியா. சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து பொங்கல், அப்புறம் ஒரு வழியாக நானும் பொங்கல் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பொங்கல் கொடுத்துட்டு நாங்கள் கேக்கும் வாங்கிட்டு போயிருந்தோம், அதையும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். தம்பி பாருங்கள் அந்த கேக் எப்படி பிடுங்குறா கையிலேருந்து. அது வேறு சூடு, அவள் கையில் படலை, நல்ல வேலை. ஸோ வாங்கிட்டேன். எப்படியோ அவள் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கு கலர். இதில் மெரூனும் இல்லாத, ஆரஞ்சு இல்லாத, காஃபி இல்லாத ஒரு கலர் இருக்கும். சாப்பிடு. அப்புறம் ஒரு வழியாக அடுப்பெல்லாம் அணைச்சிட்டு பொங்கல் செஞ்சு முடிச்சதும் இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு அது கறியாக இருக்கும்ல சுற்றி பிளாக்காக இருந்தது, அதனால் வந்து மஞ்சள் தடவி மறுபடியும் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கு படைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கெலாம் போனீங்கன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு வெயிலெலாம் போகாதீங்க. நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு கோவிலுக்கு போயிருந்தோம் லாங்கில், பெரியபாளையத்துக்கு. போகும்போது நல்லபடியாக போயிட்டோம். ஆனால் வரும்போது நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு பயங்கரம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த கோவிலுக்கு போகிறோம். ஸோ லாங்லலாம் போனீங்களா அவ்வளோதான். அங்கே எங்கள் அம்மா பொங்கல் செஞ்சிட்ருக்கும் போது நாங்கள் எங்கள் காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ காஃபிலாம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புற வீடியோவை ஷூட் பண்ண முடியல. இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்